Have a good day. Yeah, this is the ninth social. The lesson is the history lesson, Asian civilization. It is done by the school principal, Mrs. Sumati Rajavel, the principal of Jawaharlal Nehru Matriculation School. Dear, in this lesson, that is the entire Asian civilization. Many civilizations is there, but in the presentation, I have taken only one civilization. So, the Egyptian civilization, mattu idhila eduthirken. So, you children, and I have given the book in questions also. So, you can listen that clearly and understand it. இப்போ இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு லேர்ன் அபவுட் த ஏர்லி சொசைட்டிஸ் அண்ட் த ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ். ஏர்லி சொசைட்டிஸ்னால் இந்த சிவிலைசேஷன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி வாட் இஸ் த சிச்சுவேஷன் அப்படின்றது தான் இந்த ஏர்லி சொசைட்டிஸ் அண்ட் த ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் எப்படி சிவிலைசேஷன்ஸ் டெவலப் ஆச்சு, அந்த சிவிலைசேஷன்ஸில் வாட் அபவுட் த ஏஷியன் இஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசபட்டோமியன், சைனீஸ் அண்ட் ஹிண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இந்த 4 சிவிலைசேஷன்ஸ் தான் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். பட் இந்த டாப்பிக்கில் இந்த ப்ரெசன்டேஷன்ஸில் ஐ எம் டிஸ்கஸிங் ஒன்லி த இஜிப்சியன் சிவிலைசேஷன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் வி கேன் நோ தட் வாட் இஸ் சிவிலைசேஷன். இப்போ சிவிலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஜென்ரலி அன் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கனைசேஷன். தட் இஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன்றது என்னது அப்படின்னா ஒரு அமைப்பு. தட் இஸ் இப்போ நம்ம வாழ்கிறோம் இல்லையா, தட் இஸ் த பீப்புள் ஆர் ஏர்னிங், நம்ம வாங்குகிறோம் பொருள், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நடத்துகிறோம் இல்லையா, எப்படிலாம் நடத்துகிறோம். நிறைய தொழில் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய அமைப்புகள் இருக்குது, கோயில் இருக்குது, நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சிவிலைசேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த சிவிலைசேஷனோட முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத இந்த லெசனோட கான்செப்டே. அப்போ சிவிலைசேஷன்றது ஒரு முழுமையான ஒரு அமைப்பு. தட் இஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்புன்னு சொல்லலாம். அதோட மீனிங் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் அ ஓன் லாஸ். அதுக்குன்னு உள்ள ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், கல்ச்சர் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும். அது மாதிரி ரெகுலர் வே ஆஃப் கெட்டிங் த ஃபுட் அண்ட் ப்ரொடெக்டிங் த பீப்புள். அப்போது ஒவ்வொரு சிவிலைசேஷன் நம்ம முன்னாடி ஹிஸ்ட்ரியில் படிக்கும் போதெல்லாம் ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ்லாம் படிக்கிறோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்க எப்படி உணவு கொண்டு வரணும், அந்த பீப்புளை எப்படி பாதுகாக்கணும், இந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா இனிஷியல் பீரியடில் நம்ம என்ன சொல்லுவோம், ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய வாழ்வு இந்த மனித குலம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா வேட்டையாடுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. வேட்டையாடி ஒரு குழுவாக வாழ்ந்தாங்க. ஒரு குழுவாக எல்லாமே அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போயிட்டு அங்கே என்ன விளையுதோ அதை செஞ்சு அதை சாப்பிட்டு அங்கே வேட்டையாடி சாப்பிட்டு இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக இந்த சக்கரம் கண்டுபிடிச்சி, ஃபயர் கண்டுபிடிச்சி, ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக வந்து தான் இப்போ நம்ம மாடர்ன் இதில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த பாஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறது தான் இந்த லெசனுடைய கான்செப்ட். ஸோ இந்த லெசனில் ஐ ஹவ் கிவன் த டேர்ம் சிவிலைசேஷன்றது என்னன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சிவிலைசேஷனும் முக்கால்வாசி அக்ரிகல்ச்சரும், அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டும், அவங்களுக்குன்னு ஒரு எலெக்ஷனும் முன்னாடிலாம் இருந்திருக்கு. அதே மாதிரி தே ஹாவ் த சிவிலைசேஷன் அப்படின்றது முன்னாடியும் இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கும், ஒரு காமன் ரிலீஜன் இருக்கும். இதுதான் இந்த சிவிலைசேஷனுடைய கான்செப்ட். ஓகே, இது வந்து சிவிலைசேஷன் என்றது நீ புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டேர்ம். ஸோ அந்த ரைட் வேர்ட் என்னது, த டேர்ம் சிவிலைசேஷன் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்யூஷ் தெம் ஃப்ரம் த ஏர்லி ஃபார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ். ஸோ இந்த சிவிலைசேஷன் நம்ம சொல்கிறதே நல்ல நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுட்டு டெவலப் ஆகி ஒவ்வொரு இதாக எப்படி நம்ம டெவலப் ஆகிருக்கோன்றது தான். அப்போ முன்னாடி இருந்த சொசைட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த சிவிலைசேஷன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க இல்லையா, அதுக்கும் இந்த சிவிலைசேஷனும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு தான், வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு தான் நம்ம சிவிலைசேஷன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறத ஹரப்பா சிவிலைசேஷன் சொல்லுவோம், ஹிண்டஸ். ஏன்னா இந்த ஹிண்டஸ் அண்ட் தட் இஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன்றது இந்தியாவில் இருந்தது. அதனால் இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி உலகம் முழுக்க ஒரு 4 சிவிலைசேஷன் இருந்திருக்கு. அதில் ஈஜிப்ட் ஒன்று, மெசபட்டோமியன் ஒன்று, அடுத்து ஹிண்டஸ் சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி இதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, எப்படிலாம் வந்திருக்கு, அதுலேருந்து நம்ம இன்னும் எவ்வளோ மாற்றங்களை பார்த்துருக்கோம். இது வந்து இப்போ மாடர்ன் டைமில் நம்ம இருக்கிறோம், டெக்னாலஜி எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கு. பட் அதுக்குள்ளே ஏர்லி டைம்லலாம் எப்படி இருந்ததுங்கிறது தான் இந்த லெசன் கான்செப்ட்டு. ஒவ்வொரு சிவிலைசேஷனில் என்னென்ன பண்ணாங்கன்றது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது ஒரு விஷயம் என்னென்னா, யூ கேனாட் கன்சிடர், பட் தே ஷுட் நாட் பி கன்சிடர்ட்
சுப்பீரியர் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ். எந்த சொசைட்டியும் சுப்பீரியர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சிவிலைசேஷனுக்கும் அதுக்கான தனிப்பட்ட ஒரு குணங்கள், அதுக்கான ஃபீச்சர்ஸ்னால் அதுக்கான குணநலன்கள் அதுக்கு இருந்திருக்கு. அதனால் எதுவுமே நம்ம சுப்பீரியர் இதுதான் டாப் மோஸ்ட் அப்படின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அப்போ இந்த இதில் ஏர்லி சொசைட்டிஸ் அண்ட் ஏர்லி ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ், இந்த சிவிலைசேஷன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தான் ஏர்லி சொசைட்டிஸ். அப்போ அதுக்கு முன்னாடி சொசைட்டிஸ் பிஃபோர் த மாடர்ன் டைம்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே கிளாஸிஃபைட் அஸ் பேண்ட்ஸ், ட்ரைப்ஸு, செஃப்டம்ஸ் அண்ட் ப்ரோட்டோ ஸ்டேட் பை ஸ்காலர்ஸ். ஸ்காலர்ஸ் அண்ட் எஜுகேட்டட் பீப்புள் அதுக்கு முன்னாடி இருந்த சமூகத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பேண்ட்ஸுன்னு சொல்கிறோம், ட்ரைப்ஸு, சீஃப்டம்ஸு. இது எல்லாத்துக்குமே தனித்தனி விளக்கம் உனக்கு கீழே கொடுத்துருக்கு. இந்த பேண்ட் அப்படின்றது ஏர்லி சொசைட்டிக்கு ஃபஸ்ட் இந்த பேண்ட்ஸுங்கிறது தான் பேர். இவங்களை வந்து என்ன டைம் அப்படின்னா இந்த ப்ரீ மெசோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம்ல, ப்ரீ மெசோலித்திக் ஏஜ் அப்படின்றது இந்த ஹண்டர் அண்ட் கேதரர் கல்ச்சர்ஸ் இருக்குல்லையே, அவங்க தான் நாடோடிகள்னு வாழ்ந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ஏர்லி பீரியடு. அந்த நாடோடிகளை வாழ்ந்த கட்டங்களில் இறுதியான கட்டம் தான் மெசோலித்திக். இதில் இருந்து தான் நம்ம வரலாறு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் இருந்ததில் நம்மளுக்கு கணக்கு எதுவும் நம்மளுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருந்திருக்காது. இந்த மெசோலித்திக்ன்றது அந்த ஹண்டர் அண்ட் கேதரிங் பீப்புள் வாழ்ந்த கட்டத்தோட இறுதி கட்டத்தை தான் அந்த மெசோலித்திக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ப்ரீ மெசோலித்திக் பீப்புளில் இருந்தவங்கள பேண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்களும் ஒரு குழுவெல்லாம் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா பேண்ட்ஸ் வர் த ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ வர் நாமடிக். இந்த நாமடிக்ன்ற வேர்டு என்னது அப்படின்னா பெர்மனண்ட்டான வீடெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. தே வில் பி கீப் ஆன் மூவிங். எங்கேயாவது ஒரு மரத்தடியில் ஏதாவது ஒரு ஷெல்டரை ஃபார்ம் பண்ணிவிட்டு தே வில் பி லீவிங் அண்ட் மேக்கிங் த லீவிங் ஆன் ஹண்டிங் அண்ட் கேதரிங். அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சது எல்லாமே தட் இஸ் த ஹண்டிங் மட்டும்தான். அனிமல்ஸை வேட்டையாடி அதை உணவாக சாப்பிட்டுட்டு குழுவாக இருப்பாங்க. அதே மாதிரி குழுவாக நகர்ந்துருவாங்க. அது அந்த ஹண்டிங் கேதரிங். இந்த இதில் இருந்து கடைசி இதில் இருந்து தான் நம்ம வரலாறாகவே நம்ம எடுத்துக்கிறோம். அதை ப்ரீ மெசோலித்திக் பீரியடுன்னு சொல்கிறோம். அந்த பீரியடில் இருந்தவங்கள பேண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து ஆஸ் அ நியோலித்திக்னா அடுத்த பீரியடு, தட் இஸ் த பீரியட் ஆஃப் த ஸ்டோன் ஏஜ் டைம். அதில் இருந்தது லார்ஜ் குரூப்ஸ் ஆஃப் த பீப்புள் வேர் கன்ஸ்ட்ரக்டட் இன் த வில்லேஜஸ். அந்த டைமில் சின்ன சின்ன வில்லேஜஸ் தே ஹேட் கன்ஸ்ட்ரக்டட். கொஞ்சம் பெரிய குழுவாக அவங்க வாழ்ந்திருக்காங்க. தேவர் ஆர்கனைஸ்ட் ஆஸ் அ ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். அவங்கள வந்து என்ன சொல்கிறோம், ட்ரைபல் கம்யூனிட்டின்னு நம்ம செக்ரிகேட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஹேட் த செடிமெண்ட்ரி லைஃப் ஸ்டைல். செடிமெண்ட்ரினா இன்ஆக்டிவ், தே ஆர் நாட் வெரி ஆக்டிவ். அது மாதிரி பீப்புள் அண்ட் த chiefdoms lived over the large area, then the areas covered by the tribes. the chiefdoms அடுத்த கட்டத்தில் ட்ரைபோட கொஞ்சம் அடுத்த லெவலில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ the cultural developments after the Neolithic period in certain regions that had a flowing river and a rich and fertile alluvial soil gave rise to civilizations. அப்போ எங்கெல்லாம் நீரோட்டம் ஆறு நிறைய இருக்கோ, எங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுதோ, எங்கே வளம் இருக்கோ அதை ஒட்டி தான் இந்த சிவிலைசேஷன்ஸும் நிறையா நம்ம டெவலப் ஆகிருக்கு. ஓகே, உனக்கு எல்லா டாப்பிக்லையுமே ஒவ்வொரு கொஷின் உனக்கு கொடுத்துருக்கேன். ஈவன் த ப்ரீவியஸ் ஒன் ஐ ஹேவ் கிவன் வாட் இஸ் சிவிலைசேஷன். அப்போ வாட் இஸ் சிவிலைசேஷன்னா அது கீழே இருக்க அந்த ஆன்சரை, த டேர்ம் சிவிலைசேஷன்ற அந்த பேராகிராஃப் இருக்குல்ல, அது ஃபுல்லாக அந்த 2 பாயிண்ட்ஸ் யூ கேன் டேக் இட் ஆஸ் அ வாட் இஸ் சிவிலைசேஷன், அதோட ஆன்சராக நீ எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஸ்லைடுக்கு ஐ ஹேவ் கிவன் த 2 questions. How the societies are classified before modern times by scholars. ஸ்காலர்ஸ் வந்து இந்த சொசைட்டி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, தட் இஸ் அதோட ஆன்சர் பேண்ட்ஸ், ட்ரைப்ஸ், சீஃப்டம்ஸ் அண்ட் ப்ரோட்டோ ஸ்டேட். இந்த 4 தான் பை ஸ்காலர்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணது. ஓகே, அது மாதிரி எக்ஸ்பிளைன் த டேர்ம் பேண்டுன்னா அந்த பேண்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இல்லையா, ப்ராக்கெட்டில் கொடுக்கறத நீ ஆன்சராக கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ப்ராக்கெட்டில் கொடுக்கறது இந்த நாமடிக் அப்படின்ற ஒரு வேர்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை உனக்கு கொடுத்துருக்கு. எப்பயுமே அது யூ ஷுட் நாட் டேக் இட் ஃபார் த ஆன்சர். ஸோ அந்த பேண்டோட ஆன்சர் என்ன வரும், பேண்ட்ஸ் வித் ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ வேர் நாமடிக் மேக்கிங் தேர் லீவிங் ஆன் ஹண்டிங் அண்ட் கேதரிங். அந்த ப்ராக்கெட்டில் நான் உனக்கு கொடுக்கறது உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஐ ஹேவ் கிவன். ஓகே, ப்ராக்கெட்டில் கொடுக்குறது எதுவுமே உன்னோட ஆன்சருக்கு நீ எப்பயுமே எடுத்துக்கக்கூடாது. ஒரே கிளியர்? ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு கிளியராக இருக்கேன். இந்த 2 கொஷின் இதை பார்த்து தான் நீ ஆன்சர்ஸ் எழுதிக்கணும். படிச்சுட்டு யூ ஹேவ் டு அப்டேட் இட். நெக்ஸ்ட் இஸ் ஏர்லி சிவிலைசேஷன். இந்த ஏர்லி சிவிலைசேஷன் டாபிக் என்னென்னா
when it became necessary of the large numbers of people to live in close proximity. Close proximity அப்படின்னா பெரிய குழுவாக நிறைய சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தே ஸ்டார்டட் டு பிளானிங் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். அப்போ அந்த 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 டீமை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல் திஸ் ஒர்க் இஸ் ஸ்டார்டட் ஆஸ் சிவிலைசேஷன்ஸ் பிஹேன் டு டேக் ஷேப். ஸோ அப்போ தான் அந்த ஷேப், அந்த சிவிலைசேஷன்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு உருவம் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஹியூஜ் பில்டிங்ஸ் வர் பில்டு. அது மாதிரி த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் டெவலப்டு அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது ஒவ்வொரு இதாக தட் இஸ் பில்டிங்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன மெசேஜை கன்வே பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் தே ஸ்டார்டட். அப்போ ஒவ்வொரு சிவிலைசேஷனும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரைட்டிங் தே ஹவ் யூஸ்டு. அப்போ அது பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு இதுவும் என்னென்ன வச்சுருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தே ஹேட் டெவலப்டு. ஸோ அதோட இது என்னென்னா த சொசைட்டி ஹாஸ் கம் டு எ பெட்டர்மெண்ட் ஆஃப் த லைஃப். பெட்டர்மெண்ட் ஆஃப் த லைஃப்னு என்னது, முன்னேற்றம். ஒவ்வொரு சிவிலைசேஷன் அடுத்து வரும்போது வி ஹேட் டெவலப்டு. பிகாஸ் இப்போ நம்ம இருக்கிறது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். நிறைய இன்னும் அடுத்த 20 இயர்ஸ் கழித்து இன்னுமே நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய முன்னேற்றம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏன் வரும் அப்படின்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட க்ரோத். ஸோ அந்த மாதிரி ஆதி காலத்தில் உள்ளதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது, ஒவ்வொரு சிவிலைசேஷனும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அப்படி நம்ம பார்க்கும்போது வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா த எஜிப்சியன், மெசபடோமியன், சைனீஸ் அண்ட் த ஹிண்டஸ் were the important early civilizations. ஸோ என்னென்ன எத்தனை ஏர்லி சிவிலைசேஷன்ஸ் இருக்குன்னா இந்த 4 தான் இருந்திருக்கு. வாட் இஸ் திஸ்? த எஜிப்சியன், மெசபடோமியன், சைனீஸ் அண்ட் த ஹிண்டஸ். ஓகே. ஸோ இந்த civilization, while the civilization flourished in certain regions, people in other parts of the world lived as a hunters and gatherers. ஸோ இந்த பாயிண்டில் சொல்கிறது என்ன அப்படின்னா, பிகாஸ் இந்த 4 சிவிலைசேஷன் நடந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த ஹோல் வேர்ல்டில் இந்த 4 தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஏர்லி சிவிலைசேஷன். இது எல்லாமே தூரமாக இருக்கிற ஏரியாஸ். அப்போது மீதி இடத்துல வாழ்ந்த மக்கள் என்னவா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக வாழ்ந்திருக்காங்க. அது மாதிரி பாஸ்டரைஸ்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது, அவங்கன்னா ஃபார்மர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அந்த காடு கலனிலே வாழ்ந்திருக்கவங்கள அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க தான் பாஸ்டரலிஸ்ட்னு சொல்லுவோம். தே மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் சிவிலைசேஷன் த்ரூ இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த சிவிலைசேஷனோடு இருந்த மக்களோட அந்த மக்களும் ஒரு தொடர்பில் இருந்திருக்காங்க. இவங்களோட சிவிலைசேஷனோட ஹிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த ஹண்டர்ஸ், கேதர்ஸ் அண்ட் பாஸ்டரலிஸ்டோட ஹிஸ்ட்ரியுமே முக்கியம்தான். அது நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஓகே, புரியுதா? ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏர்லி சிவிலைசேஷன்னா எல்லாருமே பெரிய கேங்காக வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தே ஸ்டார்டட் த பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். அப்போது அதோட டெவலப்மெண்ட்டு தான் ஹியூஜ் பில்டிங்ஸு, ரைட்டிங் ஸ்டைலு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்போ 4 முக்கியமான சிவிலைசேஷன் இருந்திருக்கு. அந்த 4 என்னது, எஜிப்சியன், மெசபடோமியன், சைனீஸ் அண்ட் த ஹிண்டஸ். இந்த 4 தான் ஏர்லி சிவிலைசேஷன். அப்போ இந்த ஸ்லைடுக்கான கொஷின் ஐ ஹவ் கிவன் தேர், நேம் த இம்பார்ட்டன்ட் ஏர்லி சிவிலைசேஷன்ஸ். என்னென்ன சிவிலைசேஷன் ஏர்லி சிவிலைசேஷன் அதை எழுது. அடுத்த கொஷின், ஹவு த ஹண்டர் அண்ட் கேதர்ஸ் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் வித் திஸ் ரிலேஷன்ஷிப் திஸ் சிவிலைசேஷன். இந்த பீப்புளோடு அவங்க எப்படி ஒரு கனெக்டிவிட்டி வச்சுருந்தாங்க அதையும் யூ ஹாவ் டு, திஸ் இஸ் த 2 questions ஃப்ரம் த ஸ்லைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் Egyptian civilization. So the Egyptian civilization is one of the oldest civilization and it is known for its monumental architecture. Monumental அப்படின்னா ஹியூஜ் பில்டிங்ஸ். ஏன்னா ஈஜிப்ட் நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், தட் இஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஞாபகம் ஒரு பிரமிட்ஸ் இந்த மாதிரி இது நம்மளுக்கு ஞாபகம் ஒரு ஈஜிப்ட் அப்படின்னாவே பிரமிட்ஸ் தான். அதுதான் மானுமெண்டல் ஆர்கிடெக்சர். அவங்களோட கட்டடக்கலை, அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் கிராஃப்ட் இது எல்லாமே அட் த ஏர்லி ஏஜ். அண்ட் ஈஜிப்ட் இஸ் irrigated by the river Nile which originates in the Lake Victoria. Deserts are seen on both sides of the Nile River. The Egyptian civilization depended only upon the flow of the Nile River and hence Egypt was called as a gift of Nile. The Nile also served as a means of transport. The Nile Valley is very rich and fertile. Are you clear? ஸோ இந்த எஜிப்சியன் இதே எப்படி இருக்குன்னா ரிவர் நெயிலை பேஸ் பண்ணி தான் அது இருந்திருக்கு. அதுக்கு 2 சைடுமே டெசர்ட்ஸாக இருந்திருக்கு.
ஓகே. ஸோ இந்த ஈஜிப்ஷியனோட ஸ்டைல் ஏதோ அந்த ஈஜிப்ட் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் அ கிஃப்ட் ஆஃப் நெயில். ஸோ த Egyptian கிங்ஸ் were called as pharaohs. ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த கிங்ஸுக்கெல்லாம் பேர் நம்ம இங்கே முனார்கி அப்படின்ற ஒரு வேர்டு கிங்ஸுக்கு சொல்லுவோம். பட் இங்கே கிங்னு நம்ம சொல்கிறது அங்கே என்ன சொல்லுவாங்க இந்த ஈஜிப்ஷில், ஃபெரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ ப்ரொனவுன்சியேஷன் ஐ ஹவ் கிவன் தேர். அது மாதிரி அங்கே இருக்க பீப்புள் தே ட்ரீட்டட் த ஃபெரோ ஆஸ் அ டிவைன் ஃபார்ம், இறைவனாகவே பார்த்தாங்க. த எஜிப்ஷியன்ஸ் பிலீவ்ட் இன் த லைஃப் ஆஃப்டர் டெத். எஜிப்ஷியன்ஸோட முக்கியமான நம்பிக்கை என்னென்னா, இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த ரீசன்னால தான் தே ப்ரிசர்வ் த டெட் பாடி. ஸோ ஆல் த வாட் ஆர் த கிங்ஸ் ஆஸ் டைடு ஜஸ்ட் லைக் தட். அவங்க எரிக்கிற பழக்கம் அவங்ககிட்ட கிடையாது. ஸோ அவங்க வாட் தே வில் டூ, அவங்க அந்த உடம்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணி பேக் பண்ணி அதுக்கு பின்னாடி அவங்க போய் நல்லா வாழணுங்கிறதுக்காக நிறைய செல்வங்கள்லாம் அதுக்குள்ளே வச்சு அதை வந்து உள்ள பூமிக்கு அடியில் புதைச்சிருவாங்க. அதுதான் நம்ம மம்மீஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ப்ரிசர்வ் பண்ணுறது தான் மம்மிஃபிகேஷன் அப்படின்னு, அதையும் நான் பின்னாடி ஸ்லைடில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் ப்ரிசர்விங்கிறது ஸ்டார்ட் ஆனதே த எஜிப்ஷியன் சிவிலைசேஷனில் தான். ஸோ த ஆர்ட் ஆஃப் ப்ரிசர்விங் த டெட் பாடி இஸ் நோன் அஸ் மம்மிஃபிகேஷன். பிரமிட்ஸ் அண்ட் டோம்ஸ் வர் பில்ட் டு ப்ரிசர்வ் த பாடி ஆஃப் த ஃபெரோஸ். ஒரே கிளியர், ஃபெரோஸ்ன்றது கிங் ஆஃப் எஜிப்ஷியன் கிங். ஒரே கிளியர்மா? ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்து ஐ ஹவ் கிவன் த பிக்சர் ஆஃப் த மாஸ்க் ஆஃப் துட்டன்காமன். துட்டன்காமன் அப்படின்றது இந்த கிங் ஆஃப் எஜிப்ஷியன். ஓகே, அவருடைய மம்மிஃபைடோட ஃபேஸும் இருக்குது, மாஸ்க்கும் இருக்குது. ஸோ த ஃபேமஸ் எஜிப்ஷியன் ஃபெரோ Tutankhamun's tomb with a rich variety of offerings is located near Luxor in Egypt. The mask of his mummy, made of gold and decorated with the precious stones, is an important artifact of the Egyptian civilization. Artifact of the Egyptian civilization அப்படின்னா அவங்களோட கலை நுணுக்கம், அது அவங்களோட வேலைப்பாடு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நுணுக்கமாக அவங்க அந்த முகமெல்லாம் வடிவமைச்சு எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்கன்றது தான் அவங்களுடைய கற்பனை திறன். ஓகே, அடுத்த இதில் வந்து ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் எஜிப்ஷியன் சிவிலைசேஷனுடைய அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். ஸோ த எஜிப்ஷியன்ஸ் கல்டிவேட்டட் வீட், பார்லி, மில்லட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேப்பரஸ் அண்ட் காட்டன். இந்த பேப்பரஸ் அப்படின்றது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த rope mats and the scandals, and இதுதான் later they used for producing the paper. They domesticated the cattle, sheep, goat and pigs and hunted the wild animals. They had the pets such as the dogs, cats and monkeys. The Egyptians had the trade relationship with Lebanon, Crete, Palestine and Syria. So see the questions. Which is the oldest civilization? Explain the gift of nail. இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் உனக்கு கிடைக்கும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் ரைட் த ஆன்சர். ஹூஸ் நோன் அஸ் அ ஃபெரோ? வாட் இஸ் நோன் அஸ் அ மம்மிஃபிகேஷன்? அப்போ மம்மிஃபிகேஷனை என்ன அந்த 2 லைனில் இருக்கும், அந்த ஆன்சரை கரெக்டாக பார்த்து நீ எழுதணும். அண்ட் ரைட் அபவுட் துட்டன்காமன். வாட் வாஸ் கல்டிவேட்டட் பை எஜிப்ஷியன்ஸ். ஸோ இது ஆல் த கொஷின்ஸ் யூ ஹேவ் டு ஆன்சர். இதுக்கான எல்லா ஆன்சர்ஸும் இந்த ஸ்லைட்ஸ்லேயே உனக்கு இருக்கும். யூ ஹாவ் டு ரிவைஸ் ஆல் தட், செக் இட் அண்ட் யூ கேன் மேக் இட். அது ஸ்டில் போட்டு யூ கேன் ரைட் இட். ஓகே, அடுத்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ த எஜிப்ஷியன் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். த ரைட்டிங் இஸ் ஆல்சோ ஏ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஏன்னா அவங்களோட எழுத்துக்கலையுமே தனியான ஒரு விஷயம். அந்த அவங்களோட எழுத்துக்களுக்கு என்ன அப்படின்றதையும் நம்ம தனியாக பார்த்துடலாம். The pyramids are the massive monuments built as the tombs and mourning to the pharaohs. The great pyramids near Cairo are known as Giza pyramids. The pyramids are considered to be the one of the wonders of the world. So the pyramids le mukkiyamaana pyramid enna the great phoenix of the Giza. It is a massive limestone image of the lion with a human body. It is dated to the time of Pharaoh Khafre in one of the place. It is in the Egypt. Okay, அடுத்து that is a philosophy, science and literature. And next it is the writing system also it was discussed.
So the Egyptian civilization excelled in science, literature, philosophy, astronomy, mathematics, and the measurement system. இது எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் சயின்ஸில் தே ஒரு டெப்த், லிட்ரேச்சர், ஃபிலாசபி, அஸ்ட்ரானமி. அதோட மெஷர்மெண்ட் சிஸ்டம்ன்றது நம்ம இந்த இந்த கல்லை வச்சு தூக்கி பார்க்குறோம் இல்லையா, 100 கிராம், 1 கிலோ, 2 கிலோ, இதெல்லாம் இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அவங்க கொண்டு வந்தது தான். அதே மாதிரி அவங்க கொண்டு வந்தது என்னது, சன் டயல், வாட்டர் கிளாக் அண்ட் கிளாஸ், இது எல்லாமே டெவலப்ட் பை த இஜிப்ஷியன்ஸ். அது மாதிரி உங்களோட ரைட்டிங் சிஸ்டம் இஸ் ஸ்பெஷல் ஒன். பிகாஸ் இவங்களோட ரைட்டிங் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகர்ஸோடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபிகர்ஸ்க்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதை வச்சு தே ஹேட் ஃபார்ம்ட் இட். ஓகே, பிக்சர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். Egyptians were well known for their writing system. Their form of writing is known as hieroglyphic. ஸோ இதோட ரைட்டிங் சிஸ்டம் தட் எம்ப்ளாய்ஸ் எ கேரக்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த பிக்சர்ஸ். இப்போ நம்ம ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பிக்சரே அதோட கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. This individual signs are called the hieroglyphics, may be read either as a pictures or as a symbols of the objects or as a symbols of sounds. ஓகே, 3 விதமாக அதை பிக்சராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சு அதோட சிம்பிளாக எடுத்திருக்காங்க, இல்லை அந்த சவுண்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இதில் தான் அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் இருந்திருக்கு. ஒரே கிளியர்? ஸோ இதை பேஸ் பண்ணி வாட் ஆர் த கொஷின்ஸ்? Write a short note about the Egyptians' art and architecture. Write a short note about the great Phoenix of Giza. What were developed by the Egyptians? Explain the writing system of Egyptians. Are you clear, ma? See, in the last picture, I have given the script of Egyptian. அவங்க அது எப்படி இந்த ஏபிஎல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணாங்க அப்படின்றது I have given that. இதுதான் பிக்டோரிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ஸ்டைலில் தான் அவங்க they have written. அது மாதிரி இன்னொரு பிக்சரில் ஆல் தி சிவிலைசேஷன்ஸ் இஸ் தேர். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஈஜிப்ட், அண்ட் பிங்க் கலர் இருக்கிறது மெசபட்டோமியன் அண்ட் ஹிண்டர்ஸ், இந்தியாவுக்கு மேலே இருக்கிறது ஹிண்டர்ஸ், அண்ட் பர்பிள் இருக்கிறது இட் இஸ் த சைனா சிவிலைசேஷன். ஸோ ஆல் தி சிவிலைசேஷன் இந்த மேப்பில் உனக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு லுக் இன் டு தட் கிளியர்லி. ஸோ ஜஸ்ட் வி வில் ரிவைஸ் ஒன்ஸ் அகெயின் ஆல் த டாபிக்ஸ். இட் இஸ் ஒன்லி த இஜிப்சியன் சிவிலைசேஷன். நல்ல கவனிச்சு கிளியராக படி. இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஐ ஹவ் கிவன் வாட் இஸ் சிவிலைசேஷன். சிவிலைசேஷனை என்னன்னு உனக்கு கொஷின் முதல்ல கொடுத்துருக்கேன். செகண்ட் இதில் அந்த ஏர்லி சொசைட்டிஸ், அந்த ஏர்லி சொசைட்டிஸை ஸ்காலர்ஸ் என்னென்னு நேம், ஸ்காலர்ஸ் அப்படின்னா படித்தவங்க, அதை என்ன நேம் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்றது பேண்டோட எக்ஸ்ப்ளனேஷன் ஐ ஹேட் ஆஸ்ட் யூ. அடுத்த சைடில் ஐ ஆஸ்ட் யூ வாட் இஸ் த ஏர்லி சிவிலைசேஷன்ஸ். அது மாதிரி இந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, அந்த சிவிலைஸ்ட் பீப்புளோட எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்றதை எழுது. அடுத்த ஸ்லைடில் ஐ ஹவ் கிவன் ஆல் த ஹிண்ட்ஸ் அபவுட் த சிவிலைசேஷன் அண்ட் இஜிப்சியன் கிங் ஃபெரோஸ், அந்த ஃபெரோ பற்றி கொடுத்துருக்கு, மம்மிஃபிகேஷனை பற்றி இருக்குது. ஓகே, அண்ட் ஹியர் த பிக்சர் ஆஃப் த கிங் Tutankhamun's. Next, all the questions and agriculture and trade. And next it is Giza regarding the pyramid. And the last one it is the writing system. கொஞ்சம் ஸ்டில் பண்ணி கவனமாக இதில் இருந்து ஆன்சர்ஸ் எழுதி you have to complete it and learn it properly. Okay, thank you dear, thank you so much. And the remaining civilizations I will meet you later.